அந்த மனிதன் ஆண்டியாக அரசனாக இருந்தாலும் சரி, அந்த மனிதன் பரம ஏழையாக இருந்தாலும் சரி, பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஆட்சி செய்யக்கூடிய அரசராக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டுரும். அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டுரும். இதுதான் அசலான நோக்கமா இருக்கு. அசலான நோக்கம் என்ன? நாம அமல் செய்யணும், அமல் செய்யற மக்களும் உருவாகும். இதான் மக்சத். இந்த நபிஸல்லல்லாஹு உம்மத்துக்கு அல்லாஹ் ஒரு மக்சத் சொன்னா, தாமும் அமல் செய்யணும், அமல் செய்யற மக்களும் உருவாகும். ஒவ்வொரு மனிதனுக்கான வெற்றி அடையும். ஒரு மனிதன் கூட அல்லாஹ்வோட தீன் இல்லாம, கலிமா இல்லாம, ஈமான் இல்லாத நிலையில மௌத் வரக்கூடாது. ஒரு மனிதன் கூட மௌத் வரக்கூடாது. அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பு செஞ்சாங்க, கவலை செஞ்சாங்க. இந்த மாதிரி கவலை மக்கால 10 வருஷம், மதீனால 13 வருஷம் உழைப்பு செஞ்சாங்க. அவங்களுடைய கவலையின் காரணமாக அல்லாஹ்வே சொன்னா, நபியே நீங்க உங்களை ரொம்ப வருத்திக்காதீங்க, ரொம்ப வருத்திக்காதீங்க. அந்த தாயிஃப் நகர்ல அந்த மக்கள் கல்லால அடிச்சாங்க. நீங்க நபின்னு சொன்னா நாங்க எப்படி நம்புறது? நபி நீங்கன்னு சொன்னா நாங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன் உங்களை விட்டு அவர் நபி அல்லாஹ்க்கு இல்லையா அப்படின்னு சொல்லி மக்கள் சொன்னாங்க. ஆனா அந்த சின்ன சிறுவர்களை வச்சு கல்லால அடிச்சாங்க தாயிஃப் நகர்ல. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடி வாங்கி கூட ஒத்துவா செய்யல. சொன்னாங்க, எல்லாம் இந்த மக்களுக்கு எப்படி சொல்லணுமோ, எப்படி விளங்க வைக்கணுமோ, அது எனக்கு அந்த மாதிரி விளங்க வைக்க தெரியல. இந்த மக்கள் ஈமானை இதில் ஏற்றுக்கொள்றாலும் பின்னாடி ஒரு சந்ததிகள் ஈமானை இதில் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நபிஸல்லல்லாஹு வாசிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி மரத்தடியில் உட்கார்ந்தாங்க. அங்கு தாயிஃப் நகரத்துல அந்த நிழல மரத்தடியில் ரத்தத்தோட போய் உட்கார்ந்தாங்க. அப்போ மலக்குகள் அல்லாஹ் வச்சுருக்கீங்க. மலக்குகள் கேட்டாங்க, அல்லாஹ் உங்களுடைய உத்தரவு எங்களுக்கு நீங்க உத்தரவிட சொல்லிட்டா, நீங்க என்ன விட்டு நீங்க உத்தரவிட்டாலும் அது நாங்கள் இன்னைக்கு இது செயல்படுத்த தயாராக இருக்கும். அவர் யாரு? மலையோட மலக்கு, மலையை அப்படியே பேர்த்து எடுத்துட்டு போயிடுவார். காத்தடிக்கக்கூடிய மலக்கு கேட்கிறாங்க. சொன்னாங்க, இல்லை உங்களோட உதவி எனக்கு வேணான்னு சொல்லலாம். இல்லை, எந்த தேவையும் அவசியமும் இல்லை, எந்த தேவையும் அவசியமும் இல்லை அப்படின்னு சொன்னா மக்கள் மனதியாக அதுக்கு தான் கடைசியில் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி ஒரு மென்மையான ஒரு மனிதனா அல்லாஹ் தஆலா நபியாக ஆக்கி வச்சு. மென்மையான ஏதாவது நம்ம தீக்கு விளைவிச்சான்னு சொன்னா அதை சொன்னாங்க, அதை மறந்துடணும், அதுல மன்னிச்சிருக்கும் சொன்னாங்க. மறந்துடுறது ஒரு பக்கம், அதை மன்னிச்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி நல்ல நல்ல சிபாத்துகளை சொல்லல, அதுக்கேற்ற வாழ்ந்து காமிச்சாங்க. சஹாபாக்கள் அது நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாக இருந்தாங்க, நேர்மையாக இருந்தாங்க. அந்த உண்மை நேர்மை இருக்குது. அந்த நபிப்பட்ட கிடைச்சதுக்கு அப்புறம் இவர் பொய் சொல்ல மாட்டார், உண்மைதான் சொன்னாங்க. இவர் உண்மையாளர்கள் உண்மைதான் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்குது. தீன் இருக்குது. அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய பொக்கிஷமாக அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. இந்த தீன் இருக்குது பெரிய ஒரு ஞானம். ஞாபகத்துக்கு சொன்னா எல்லாமே எல்லாம் கொடுத்த ஞாபகம் தான். கண்ணு, காது, மூக்கு, வாய், கல்லீரல், மண்ணிரல், இதயம், இந்த மனிதன் கொடுத்த காசு, பணம், ஆச்சரியம், மனிதன் எல்லாமே ஞாபகத்து தான். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாம இந்த மனிதனால பார்க்க முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது, கைகள் அசைக்க முடியாது. எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருக்கு. இப்ப அல்லாஹ் எல்லாமே மனிதனுக்கு பாக்கியம் தான். ஆனா சொன்னாங்க, பாக்கியத்திலே சிறந்த பாக்கியம் எதுன்னு சொன்னா அந்த மனிதனுக்கு ஈமானுடைய பாக்கியம் சொன்னாங்க. ஒரு மனிதனுக்கு ஈமானோட ஈமானோட கலிமாவோட வாழ்ந்தாரு. இந்த உலகத்தை விட்டு போகும்போது கலிமாவோட பிரிச்சான்னு சொன்னா இவருக்கு தானே வெற்றியாளர்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல இவருக்கு எல்லாமே கிடைச்சிச்சு துனியால. ஆனா அந்த மனிதனுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா ஈமானோட போத்தால இந்த மனிதன் காசு இருக்கு, பணம் இருக்குது, ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்குது, கோத்திரம் இருக்கு, அழகு இருக்கு. ஆனா ஈமானம் இல்லாத ஒரு மௌத் ஆயிட்டான்னு சொன்னா இந்த உலகத்தில் நஷ்டம், ஆகத்தில் நஷ்டம். அப்ப அதுக்காக தான் ஒரு உழைப்பு இருக்குது. அல்லாஹ் ஒரு அவசியமா வச்சிருக்கான். மனிதனுக்கு உழைப்பு இருக்குது, ஒரு சபபு தான்.
அந்த கலாம் எழுதி முடிச்சிருச்சு, எழுதுகள் காஞ்சி போச்சு. 6 நாள்ல பூரா உலகத்துக்கு அல்லாஹ் படிச்சு முடிச்சிட்டான். உலகமா சொல்றாங்க. அல்லாஹ் இந்த எல்லா ஜீவராசிகளும் எந்த ஜீவராசியும் உணவை சமைச்சு சாப்பிடுது. அல்லாஹ் இந்த மனிதனுக்கு உணவு சமைச்சு சாப்பிட அல்ல ஏற்படுத்திருக்காங்க. திமிங்கலம் இருக்குது, 9,000 டன்னு ஒரு நாள் உணவு சாப்பிடுது. ஆனா அது எந்த அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது திமிங்கலத்தோட குட்டி பால் குடிச்சுன்னு சொன்னா ஒரு தடவை பால் குடிச்சா 100 கிலோ இடையில. அப்ப அந்த மாதிரி சொல்றாங்க அதுவும் உணவு அளிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த மனிதன் சாப்பிடுறதுக்கு 100 கிராம் 200 கிராம் உணவு அதிகமாக சாப்பிட முடியாது. அதிகபட்சம் பெரிய பலசாலியா இருந்தாலும் ஒரு 1/2 கிலோ போய் சாப்பிட முடியாது. ஆனா இந்த மனிதன் இருக்கிறாங்க அல்லாஹ் அவ்வளவு பெரிய உழைப்பு அல்லாஹ் வச்சிருக்காங்க உணவு தயாரிக்கிறது. இப்ப இருக்கிற அல்லாஹ் ஒரு சமவலை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சொன்னா இந்த தேன் பூச்சி இருக்குது, அது இருக்குது, அது தேன் கட்டுது, அது தேன் இருக்கு. மனிதனுக்கு சிவா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். பல சிவா உடம்புக்கு சிவா. ஆனா தேன் பூச்சி இருக்குது, அது கட்டுது. ஆனா தேன் குடிக்கிறது இல்லை. அந்த தேனை மனிதன் தான் பயன்படுது. அப்ப அல்லாஹ் அந்த தேன் பூச்சியை அதெல்லாம் ஒரு சவவாக்கி வச்சிருக்காங்க. சொல்றாங்க இந்த உலகத்துல எல்லாமே ஒரு சவவாக்கி வச்சிருக்காங்க. வானம் அவ்வளவு பெரிய வானம் மேகம் இருக்குது, நிக்குது, எந்த தூண்டும் இல்லாம நிக்குது. இந்த வயிற்றுல புள்ள இந்த கருவுண்டாகுது, அதுல கண்ணு, காது, மூக்கு, வாய், கல்லீரல் எல்லாம் உருவாகுது. ஆனா சொன்னா அந்த வயிற்றை கிழிச்சு பார்த்தா எதுவுமே இல்லை உள்ள. அல்லாஹ் தன்னோட குதிரத்தை கொண்டு உருவாக்கும். அல்லாஹ்னு சொல்லக்கூடிய அந்த தொழிலிருந்து அல்லாஹ் ஒரு அழகான உருவத்தை உருவாக்குறாங்க. அது சொன்னா இதுதான் சொல்றாங்க, அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்குது, தவக்கத்து அல்லாஹ் மேல வைக்கணும். இந்த மாதிரி எனக்கு அல்லாஹ் தான் செய்யறான், அல்லாஹ் தான் வாழ வைக்கிறான், எனக்கு ரிசல்ட் அல்லாஹ் தான் கொடுக்குறான், எனக்கு அல்லாஹ் தான் எல்லா விஷயம் செய்யறான். மாடு இருக்குது, மாட்டு மடியிலிருந்து பால் வரல, மாடா அல்லாஹ் பால் கொடுக்குறான். ஆனா மாட்டோட மடியை அறுத்து பார்த்தோம்னு சொன்னா அது எதுவுமே இல்லை, ரத்தம் தான் வரும். அப்ப மேலாண்மை சொல்லி அல்லாஹ் இந்த துணியால கொண்டு வந்தது எவ்வளவு சம்பாதிச்சீங்க, எத்தனை கடன் வச்சீங்க, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கா, அல்லாஹ் அதை பார்க்கல. உங்களுடைய ஈமான் என்னோட தரம் என்ன அல்லாஹ் சொல்றேன். எனக்கு கடுகளவு ஈமான கொண்டு வா அல்லாஹ் சொல்றான். நீ கடுகளவு ஈமான கொண்டு வந்து சொன்னா இந்த உலகத்து மாதிரி 10 மடங்கு சொல்லுவோம் அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்து மாதிரி 10 மடங்கு சொல்லுவோம். நீ கடுகளவு ஈமான கொண்டு வா அல்லாஹ் சொல்றான். உழைப்பு செஞ்சு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இழுத்து கொண்டு உள்ளத்துல வைக்கிறது தான் ஈமான். அல்லாஹ் நம்பிக்கை சரியாகும். அதுதான் சொல்றாங்க, ஆண்கள்கிட்டையும் நம்பிக்கை சரியாகும், பெண்கள்கிட்டையும் நம்பிக்கை சரியாகும், பிள்ளைகள்கிட்டையும் நம்பிக்கை சரியாகும். அல்லாஹ் கொண்டுதான் ஆகுது, அல்லாஹ் தான் வாழ வைக்கிறான், அல்லாஹ் தான் ரிசல்ட் கொடுக்குறான், அல்லாஹ் தான் ஹயாத் ஆக்குறான், அல்லாஹ் தான் மௌத்தாக்குறான்னு சொல்லி அந்த ஈமான் இருந்து ஒவ்வொரு நேரமும் ஈமானை சரி செய்யணும். சஹாபாக்கள் அல்லாஹ் பத்தி பேச கேட்க இருக்கும்போது தான் அந்த ஈமானுக்கு தரம் இருக்குது, மனிதனுக்கு உயரும். எப்ப அந்த மனிதனுக்கு அல்லாஹ் பத்தி கேட்கலையோ பேசலையோ இந்த உள்ளம் இருக்குது மரணித்த உள்ளமாக மாறிடும். அல்லாஹ் பத்தி எந்த உள்ளத்துல அல்லாவோட சிந்தனை வரலையோ அந்த உள்ளத்துல மரணித்த உள்ளமாயிடும். அந்த ஒரு சொன்னாங்க ஒரு இருப்பு இருக்குது, அது அப்படியே துரு பிடிச்சி போயிடுச்சுன்னு சொன்னா அப்படியே என்ன ஆயிடும், வீடாயிடும். அந்த மாதிரி உள்ளம் இருக்குது, துரு பிடிச்சி போயிடும். மனிதனுடைய பாவங்கள் செஞ்சான்னு சொன்னா ஒரு புள்ளி போய் உள்ளத்துல ஒரு புள்ளி ஏற்படும். இந்த மாதிரி பாவம் செஞ்சு செஞ்சு உள்ளத்துல புள்ளி ஏற்படும். இப்ப இந்த கல்வியில நல்லதே ஏறாது, நல்லதே ஏறாது. அதுதான் சொல்றாங்க, அல்லாஹ் எப்ப திக்குது, குர்ஆன், தொழுக, தீனோட உழைப்பு, அல்லாஹ் பத்தி பேச கேட்க இந்த மாதிரி அமல்கள் சாலியான அமல்கள் செய்ய செய்ய என்ன ஆயிடும், அந்த உள்ளத்துல இருந்து துரு இருக்குது, ஒவ்வொரு துருவா வெளியே போயிடும். ஒரு கருப்புள்ளி இருக்குது, ஒன்னொன்னா வெளியே போய் அது பலிக்கு போல மின்ன ஆரம்பிச்சிடும் உள்ளம். அப்ப சொன்னாங்க அதிகமாக அமல் செய்யுது. இது அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திருக்க சந்தர்ப்பம் தான். அதிகமாக அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் ஏற்படுத்த சந்தர்ப்பம் தான். ஆட்டு இடையன் ஆடு வச்சுட்டு இருக்கிறார், யாருமே இல்லாத இடம், அந்த இடத்துல சஃபர்ல வராங்க. சஃபர்ல வந்து நீ ஒரு ஆடை கொடுத்துருப்பா, உனக்கு பணம் தரேன், அதோடு நீ உனக்கு இறைச்சியும் கொடுக்குறேன். என்னோட ஆடு இல்லை, என்னோட எஜமானது. உன் எஜமான் எங்க பாருக்கிறாரு, அவரு நகரத்துல இருக்கிறாரு, நீங்க உன்னை எஜமான பார்த்துட்டா இருக்கிறாரு, நீ ஒரு ஆடை கொடு, அது பணமும் சன்மானமும் தர, பணத்தையும் கொடுத்துற, பணமும் தர. இல்லை கேட்டா எஜமான் கேட்டா அது
சொன்னாரு, நான் சொன்னா எஜமா நம்புவாரு, அதுவே ஓனாய் அடிச்சிருக்கு. ஆனா ஆயுதல்லா அந்த உண்மையை மீறி படைச்சா நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க யார் பதில் சொல்லு? எங்க யார் கேட்குறது? அந்த ஆட்டிடையும் காட்டுக்குள்ள அழகாக வெயில் அடிக்கிற வெயில், அவ்வளவு வெயில்ல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற அந்த ஆட்டிடையோட ஈமான். அவர் சொல்றாரு, உன்னி எண்ணி அந்த ஐநெல்லாம் நல்லா என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க, நல்லா என்ன பார்த்துக்கல. நீ சொல்றாரு, இந்த நேரத்துல என்ன நோன்பு வச்சிருக்க? அந்த ஆபத்தோடைய நாளுக்காக நான் நோன்பு வச்சிருக்கேன், நஃபிலான நோன்பு. இன்னைக்கு பரலான நோன்பு வைக்கிறது, அவர் நஃபிலான நோன்பு அந்த ஆட்டையே வச்சு. அப்ப அந்த மாதிரி இருக்குது. ஈமானுடைய அல்லாஹ்வுல நாளைக்கு எதிர்பார்ப்பதுன்னு சொன்னா, எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்பிக்கை இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த மனிதனுடைய மனுஷன் சொன்னாங்க, இந்த உள்ளம் இருக்குது இது சரியாயிடுச்சு சொன்னா அந்த மனிதனுடைய பூரா சிந்தைக்கு சரியாயிடும், பூரா வாழ்க்கை சரியாயிடும். அதுதான் சொன்னாங்க அந்த கல்வின்னு சொன்னாங்க. அந்த மனிதனுடைய எண்ணம் உள்ளம் சரியாயிடுச்சுன்னு சொன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் சரியாயிடும். அந்த மனிதனுடைய பேச்சு, பார்வை, சிந்தனை, செயல்கள், அந்த மனிதனுக்கு எல்லாம் சரியாயிடும். அந்த மனிதனுக்கு உள்ள கெட்டு போச்சுன்னு சொன்னா எல்லாம் கெட்டு போயிடும். அந்த மனிதனுடைய பேச்சு, பார்வை, சிந்தனைகள் எல்லாம் கெட்டு போயிடும். அப்ப மேலான சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு துனியாவில் கொஞ்ச காலம் ஒரு அவகாசம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வாழ்ந்த நபிமார்களுக்கு 900 வருஷம், 1000 வருஷம், 500 வருஷம் வாழ்ந்தாங்க. ஆனா நமக்கு அல்லாஹ் தஆலா ஏற்பட்டிருக்கிற நாட்கள் இருக்குது ஆயுள் 60க்கு 70. அதுக்கு மேல போச்சுன்னு சொன்னா ஆஃபர் போனஸ் அவ்வளவுதான், 90, 100, 80 தான். ஆனா அதிகமா நம்ம உம்மத்துக்குன்னா 60க்கு 70. அதுதான் சொன்னாங்க, மண்ணுக்கு மேல மௌத்துக்கு முன்னாடி அந்த ஆபத்தோட வாழ்க்கையை தயார் செஞ்சது. அதான் நபிஸா சொன்னாங்க, உங்களுக்கு வறுமை வரதுக்கு முன்னாடியே உங்களுடைய செழிப்பை பயன்படுத்தி. ஏன் இப்ப நல்ல எண்ணம் நல்லா இருக்கும், நல்ல பணகாசு, அதாவது ஆபத்துல செலவு செஞ்சீங்கன்னா இன்னும் ஆபத்து சேர்த்து வச்சிடும். பள்ளிவாசல் கட்ட நல்ல விஷயங்களுக்காக செலவு செஞ்சு நம்ம சேர்த்து வச்சிடலாம். நல்ல ஏழை நிக்காவுக்கு நல்ல நல்ல இடத்துக்கு செலவு செஞ்சு அப்புறம் நம்ம வறுமை வரும்போது செலவு பண்ணு நினைப்போம், ஆனா செலவு பண்ணுவோம். அதான் சொன்னாங்க, உங்களுக்கு வயோதிகம் ஆவதுக்கு முன்னாடி உங்களுடைய இளமையை பயன்படுத்திங்கன்னு சொன்னாங்க. ஏன் இந்த நேரத்தில் நம்ம ஓடி ஆடி தீனோட உழைப்பு செய்யலாம், நல்ல 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 விஷயங்கள் செய்யலாம். ஆனா வயசாயிடுச்சு சொன்னா ஒரு ஹஜ்ஜிக்கு போகிறது கஷ்டமாயிடும், உமரா செய்ய கஷ்டமாயிடும், தீனோட உழைப்பு செய்ய சிரமமாயிடும், எழுந்திருக்க முடியாது, நடக்க முடியாது, முட்டி வலிக்கும். இப்ப அதான் சொன்னாங்க, நபிஸா சொன்னாங்க, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுக்கு இது ஆரோக்கியத்தை பயன்படுத்திங்க. நான் சொன்னாங்க, உங்களுக்கு வறுமை உங்களுக்கு ஒரு படி உங்க அலுவலகத்தை பயன்படுத்திங்க. வேலையில வியாபாரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணணும், நல்ல விஷயம் சரி. அப்ப அதான் சொன்னாங்க, சகாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லா நீங்க சகாபாக்கள் கேட்டாங்க, நீங்க உங்க சொத்து பிரியப்படுவீங்களா வாரிசோட சொத்து பிரியப்படுவீங்க? விசுவாசம் கேட்டாங்க. சகாபாக்கள் கேட்டாங்க, நீங்க சகாபாக்கள் விசுவாசம் கேட்டாங்க, நீங்க உங்க சொத்து பிரியப்படுவீங்களா வாரிசுதாரோட சொத்து பிரியப்படுவீங்களா? சகாபாக்கள் சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், நாங்க எந்த சொத்து தான் பிரியப்படுவோம், வாரிசோட சொத்து பிரியப்படுவாங்க. அப்ப சொன்னாங்க, சொன்னாங்க, உங்க சொத்து தெரியுமா? நீங்க இங்க ஆக்கத்துக்காக சேர்த்து வைக்கிற நல்ல அமல்களுக்கு இது மட்டும் தான் உங்களுக்கு சொத்து. நீங்க ஒரு சுபானில் ஓதுறீங்க, ஒரு திக்கு செய்றீங்க, ஒரு புராணம் ஓதுறீங்க, நல்ல விஷயத்துக்கு செலவு செய்றீங்க, இதுதான் உங்களோட சொத்து. மற்றது எல்லாமே இருக்குது வாரிசோட சொத்து. என்ன பண்ணுவாங்க, சேர்த்து வச்சிருக்கு காசு, பில்டிங், பேங்க், இதெல்லாம் யாருக்கு போயிடும்? வாரிசுக்கு போயிடும். பிள்ளைங்க, வேற பேத்தி, இவங்களுக்கு போயிடும். அப்புறம் சொன்னாங்க, உங்களோட சொத்து சாகபால் சொன்னா எந்த சொத்து உங்களோட சொத்து இருக்குது, நல்ல சாலையான நீங்க எவ்வளவு எவ்வளவு நீங்க ஆபத்துல சேர்த்து வைக்கிறீங்களோ அதுதான். யார் என்ன சொன்னா, யார் அறிவுரை இந்த உலகத்துல சொன்னாங்க, யாரு ஆபத்துக்காக நல்ல அமல்கள் சேர்த்து வைக்கிறோம் அவங்க தான் அறிவுரை. இந்த உலகத்துல யார் ஆபத்துக்காக மண்ணுக்கு மேல மௌத்துக்கு முன்னாடியே ஆபத்துக்காக சேர்த்து வைக்கணும். அல்லாஹ் யாருக்கு எப்போ என்ன ஆரம்பிச்சுன்னு சொல்லுங்க. அதுதான் சொன்னாங்க, நீங்க ஆயுள் அதிகமா கேளுங்க. அல்லாஹ் கிட்ட ஆயுள் அதிகமா கேளுங்க, உடலோட ஆபியத்தை கேளுங்க. கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், யாரெல்லாம் நான் அல்லாஹ் வந்து நீ மூசா வரத ஏன் கேட்டா கேட்பேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்கிறேன். அல்லாஹ் சொல்றா, நான் உடம்பு ஆபியத்தை தான் கேட்பேன். அல்லாஹ் சொல்றான், மனிதனுக்கு இதோட பெரிய ஞானத்துக்கு தான் இல்லை, எதுவுமே இல்லை. என் மனுஷனுக்கு எல்லாம் இருக்குது, ஆனா உடம்புல வியாதி இருக்குன்னு சொன்னா எல்லாருக்கும் என்ன பண்ண முடியாது. அப்ப அதுதான் சொன்னாங்க, நல்லா அதிகமான தீன்படி வாழணும், தானும் வாழணும், தீன்படி வாழணும், அப்புறம் உருவாக்கும். அப்ப தீன் இருக்குதே அல்லாவோட கட்டளை, நபிஸல்லல்லாஹு வாழ்க்கை வழிமுறை, அல்லாவோட கட்டளை, தொழுகை, நோன்பு, ஜகாத் இதெல்லாம் சரியான முறையில் நிறைவேற்றிட்டு சொன்னா
வாழ்க்கை வழிமுறை. அந்த வாழ்க்கை வழிமுறைப்படி நம்ம வாழ்ந்துட்டோம்னு சொன்னா இந்த உலகத்தில் வெற்றி, ஆபத்தில் வெற்றி. அதுக்கு அல்லா கேட்டு எதை கேட்டோமோ எதை பேசுவோம், அந்த வேலையை நம்ம சுத்தம்